பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது திருவாசகத்தில் போற்றி திரு அகவல் என்கின்ற 10வது பதிகத்தில் 16 பாடல்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்று 17, 18, 19, 20 ஆகிய பாடல்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 17வது பாடலில் மாணிக்கவாசகர் பேசுகிறார். 17வது பாடலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பொய்யான செல்வத்தை புக்களிந்து நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடப்பேனை ஆண்டு கொண்ட ஐயா ஆருயிரே அம்பலவா என்றவண்டன் செய்யான திருவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று வண்டிடத்தை இறைவனிடத்திலே தூது செல்லும்படியாக சொல்லுகிறார். நான் பொய்யான அந்த செல்வத்தை நிலையான செல்வம் என்று எண்ணி அதுபடியே கிடந்து கொண்டிருந்தேன். ஆனால் இறைவன் என்னை வந்து மெல்ல என்னுள் புகுந்து அவர் அதிலே இருந்து என்னை விடுவித்து அது அல்ல என்று என் உள்ளே புகுந்து எனக்கு அருள் புரிந்தார். இந்த இடத்திலேதான் வள்ளுவரும் சொல்கிறார், நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்கின்றார். நிலையாமை என்கின்ற 34வது அதிகாரத்தில் நிலையில்லாத செல்வங்களை நிலையான செல்வம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது நமக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார். அதே போலதான் இங்கு மாணிக்கவாசகர் பொய்யான செல்வத்தை புக்களிந்து நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடப்பேனை ஆண்டு கொண்ட ஐயா ஆருயிரே அம்பலவா என்றவண்டன் செய்யாய் திருவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார். அடுத்து 18வது பாடல் உமையொரு பாகன் என்கின்ற அந்த அடிப்படையை குறித்து பேசுகிறார். இது ஒரு மிக அழகான பாடல். இந்த பாடலிலே தோளும் துகிலும் குளையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்க வளையும் உடை தொன்மைக்கு கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார். இறைவனுடைய அணிந்திருக்கக்கூடிய இறைவி இறைவன் இருவரும் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை இந்த பாடலிலே முறைப்படுத்துகிறார். அதாவது பரமசிவன் அவர் குளை வைத்திருக்கிறார். அதற்கடுத்தது திருநீர், அதற்கடுத்தது சூளம். இவைகள் அவருக்கு உரிய உறுப்பு அணிகலன்கள் என்று 4ஐ குறிப்பிடுகிறார். புலித்தோல் இவைகளை சேர்த்தால் இந்த 4ம் பரமசிவனுக்கு உரிய அந்த ஆபரணங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இறைவிக்கு உரிய அணிகலன்கள் 5ஐ குறிப்பிடுகிறார். 1 துகில், 2 தோடு, 3 மணப்பொடியாகிய அந்த சாந்து, 4 வளை, 5 கிளி. இங்கும் இறைவிக்கு 5 அணிகலன்கள் என்றும் இறைவனுக்கு 4 அணிகலன்கள் என்றும் உமை ஒரு பாகனை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் என்று புலியூர் கேசியன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்து 19வது பாடலில் கல்வன் கடித்தீ இவன் என்று எண்ணாது உள்ளம் புகுந்து உருத்துயர் ஒளியும் வண்ணம் தெல்லும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று சொல்கிறார். கல்வன் கடியன் களத்தீ இவன் எண்ணாது வள்ளல் வரவர வந்து ஒளிந்து என் மனத்தே உள்ள துருதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெல்லும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று சொல்கிறார். கோத்தும்பியே, இறைவன் என்னை கொடியவன், கீழானவன், இவன் தள்ளத்தக்கவன் என்றெல்லாம் கருதாது என்னை அவனுடைய அருள் கடலாகிய அந்த அருள் வெள்ளத்திலே எனக்கு உள்ளே வந்தான். எப்படி வந்தான்? மெல்ல மெல்ல என்னுடைய மனத்துக்குள்ளே புகுந்தான். மனத்துக்குள்ளே புகுந்தது மட்டுமல்லாமல் என்னிடத்திலே இருக்கின்ற துயரங்கள் அனைத்தையும் வெளியேற்றினான். ஒன்று விடாமல் அனைத்தையும் வெளியேற்றியவன்
அந்த இறைவன் அவன் என்னோடு கலந்து விட்டான். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி பாதங்களிலே நீ சென்று நீ ஊத வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். 20வது பாடலில் பூமேல் அயனொடு மாலும் புகழரிதென்றே மாறி நிற்க அடியேன் இருமாக்க, பூமேல் அயனொடு மாலும் புகழரிதென்றே மாறி நிற்க அடியேன் இருமாக்க, நாய்மேல் கவசித்து நன்றாய் பொருள்படுத்த தீமேனி யானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த பாடல் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் 8வது பாடல், 10வது பாடல், 12வது பாடல், இது 20வது பாடல். இந்த 4 பாடல்களிலும் தன்னை நாய்க்கு கீழானவன் என்று குறிப்பிட்டு இறைவன் தாய்க்கு மேலாவன் அருள் செய்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் பூமேல் அமர்ந்திருக்கின்ற திருமாலும் போன்ற பிரம்மா போன்றவர்கள் எல்லாம் இறைவனை பற்றி பேசுவதற்கு அவர்கள் தடுமாறி நிற்கிறார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல, இறைவனை கண்டுகொண்டேன். அவருடைய பாடல்களையும் அவரை பற்றிய திருநாமங்களையும் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடைத்து விட்டது. அப்படி என்றால் என்னை இறைவன் என்ன செய்தான் என்றால், நாய்க்கு தவசிட்டு நன்றாய் பொருள்படுத்த கீழானவனாகிய என்னை ஒரு நல்ல ஆசனம் அமைத்து அதிலே அமரச் செய்த இறைவனுடைய தீ போன்ற அழகிய திருவடி கமலங்கள் இடத்திலே சென்று நீ ஊதுவாயாக என்று இந்த 20வது பாடலிலே குறிப்பிடுகிறார். இது போன்ற நல்ல பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் நூல்காஞ்சியை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டும். கடந்த பதிவில் பாடத்தில் வாழாப்பத்து என்கின்ற ஒரு பத்தை பார்த்தோம். அதற்கடுத்தது திருக்கோத்தும்பி என்கின்ற 10வது பதிகத்தை பார்த்தோம். அடுத்து 19 பத்துக்களில் ஏதாவது ஒரு பத்தை குறித்து அடுத்த பதிவில் பேசலாம். எனவே தொடர்ந்து நீங்கள் இந்த நூல்காஞ்சியை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.